நேட்டோ மெம்பரான போலண்ட் வந்து ஆர்டிகல் 4 ஆஃப் நேட்டோ வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்கிற, ஆர்டிகல் 5 தானே அன்னைக்கு பார்த்தோம், என்ன புதுசாக ஆர்டிகல் 4ன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிகல் 4 என்ன சொல்ல வருதுன்னா, அலையன்ஸ் மெம்பர்ஸ் கன்சல்ட் ஒன் another when an ally security territory or independence is threatened அப்படிங்கிறது சொல்ல வருது. பேசிக்காக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நேட்டோ மெம்பர்ஸில் யாராச்சும் ஒரு நேஷனோட டெரிட்டரி இன்டெகிரிட்டியோ செக்யூரிட்டியோ வந்து த்ரெட்ஸில் இருந்துச்சுனாலோ அவங்க வந்து இந்த இன்னொரு நேஷன் வந்து கன்சல்ட் பண்ணலாம் நேட்டோ மெம்பர்ஸ்குள்ளே அப்படிங்கிறது சொல்ல வருது. பேசிக்காக ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்ல வருது. இதை ஏன் திடீர்னு வந்து போலண்ட் வந்து இன்வோக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு வந்து வார் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு வந்து போலண்ட், ஓகேவா. இதில் வந்து ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரோன் அட்டாக்கை வந்து உக்ரைன் மேலே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சில ட்ரோன்ஸ் வந்து போலண்டுடைய பார்டரை தாண்டி போய் அவங்களோட ஏர்ஃபீல்ட் ஸ்பேஸில் வந்து அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. அதில் சில வீடுகளில் வந்து அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால போலண்ட் வந்து தன்னோட எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஆர்டிகல் 4 ஆஃப் நேட்டோவையும் வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது.